அனைத்து நண்பர்களும் வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கற்று பேசுகிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கொடைக்கானல் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுவும் பட்டுக்கோட்டையிலேருந்து கொடைக்கானல் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. அப்படி இப்படி தூங்காமல் ஒரு வழியாக நம்ம கொடைக்கானலை ரீச் பண்ணியாச்சு. கொடைக்கானலில் அங்கங்கே அந்த பாலைவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் குண்டும் குழிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டீ கடையில் நிப்பாட்டியாச்சு. ஒரு டீயை போட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். நாங்கள் தங்கியிருக்கோமோ அங்கே தாங்க இருக்குது. இதிலே கொஞ்சம் தூரம் போனால் நாங்கள் தங்கியிருக்க ரூமு சுற்றிலும் டோட்டல் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குற இடம் தான். இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட கொடைக்கானல் மட்டும் ஒரு 30க்கு மேற்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. செம்மையாக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோ நம்ம பார்த்துட்டே இருப்போம். இது மட்டும் பார்த்தா எப்படி? எல்லா சைடும் அவங்க சந்தை கொஞ்சம் தான். சூப்பராக இருக்கும். வீட்டு இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, கடத்தரி ஸ்ட்ரீட், டாக்ஸி மார்க். இங்கிட்டுதான் லேக். போயிட்டு பார்த்தீங்கன்னா லேக் ஏரியா நடந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. இதெல்லாம் சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா கடலை, மாங்காய். சைக்கிளை நீங்கள் வாடகை எடுத்து ஓட்டலாம். சைக்கிள் போறீங்களா? சாக்லேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் இருக்கிற ஃப்ளவர் தோட்டத்தில் இருக்கோம். இந்த ஃப்ளவர் தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இந்த மே மாதம் மட்டுமே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடவு பண்ணி இது பண்ணுவாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா மலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக பாருங்கள், கண்ணுக்கு விருந்தாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எல்லாமே கவர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ட்ரிப் கொடைக்கானல் வந்திருக்கோம். இங்க பாருங்க, என்ன பாருங்க எல்லாரும். சார் வாங்க. இது வந்து பார்க்கணும்னு நினச்சா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் கூட பத்தாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் இருக்கிறனால ஏகப்பட்ட கூட்டங்கள் நிறையா வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்க்கவே அமேசிங்காகவும் சூப்பராகவும் இருக்குது. இப்போ நம்ம கொடைக்கானலில் ஃப்ளவர் கார்டனில் இருக்கோம்.
மறக்காமல் நம்ம பட்டுக்கோட்டை கார்த்திக் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா குணா குகை நரசிம்மன் நிறையா வந்து காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பிளேஸ்கிட்ட மேலே இருக்குது. கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மே மாதத்தில் வெயில் வாட்டி வதைக்குது. பட்டுக்கோட்டையெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, வெயில் அந்த மாதிரி அடிக்குது. ஆனால் இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா அந்த வெயிலுங்கிறது சுத்தமாக தெரியாது. தங்கினாலும் ஒரு நாள் பத்தாது, அந்த மாதிரி இருக்குது. எனிவே இந்த ட்ராவல் இதுவே ஆரம்பம். மங்கி பார்க்குறீங்களா, எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற சில பேர் மைண்டில் கேட்ச் பண்ணிட்டேன், என்ன நினைக்கிறீங்கிறது. கடை கடைலாம் ஃபோட்டோலாம் அவ்வளோ கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தெரியாமல் இருக்கிறேன். இதுக்காண்டி ஃபோட்டோலாம் சொல்கிறாங்கன்னா இந்த அழகெல்லாம் உள்ளே வந்து பார்க்கணும். நம்ம வந்து பார்க்லேருந்து நம்ம குணா கேவ் போயிட்டுருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தெரியும், குட்டி குட்டி குணா கேவ்னா குணா குகை தான்ப்பா. இங்கிலீஷ்லேயே குணா கேவ், கேவ்னா குகை. அதுக்குள்ளேயும் வர்றதுக்கு என்ன இதுவா ஒரு வண்டி கிடையாது. இப்போ நம்ம அடுத்ததான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் பாயிண்டில் இருக்கோம். சூசைட் பாயிண்டில் எப்படி இருக்குங்கிற வியூவை காட்டுறேன் பாருங்க. இதுலேருந்து கீழே ஆமாம், இப்படின்னா இந்த இதெல்லாம் போட்டது ஒன்று விழுந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாத சொல்லுவாங்க, அது எடுக்க கூட முடியாதான். எந்த அளவுக்கு செம கூட்டமாக இருக்கு. வருது கார்த்திக் வாங்க. எவ்வளோ பழுது உள்ள வரக்கூடாது, உள்ள வராதம்மா, வெளியே வாமா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல அடுத்த பாயிண்ட் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறோம். இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா காட்சி. கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. இவ்வளோ சூப்பரான பாயிண்ட் பாருங்க. ஈரோடு இருந்தால் அரோகரா தான். இந்த பனியிலனால சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகள் தான். அந்த அளவுக்கு பனிங்கிறனால ஒன்றுமே தெரியலை, தெரில செஞ்சுட்டு இருக்கு. புகையாக போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் பனி தான், ஒன்றுமே தெரில. சொல்லி கார்த்தி சரி ஓகே. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மழையும் அப்படியே சூப்பராக அதோட சேர்ந்து பனியும் அப்படியே மாறி இருக்கு. நல்லா இருக்கு கிளைமேட் பார்க்க.
கொடைக்கானல அன்னைக்கு பேஞ்ச மலையில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு நீங்களே பாருங்க. செம்ம தண்ணி. செம கிளைமேட்டு, சூப்பரான கொடைக்கானல இருக்கும். செமையா இருக்கு கிளைமேட்டு, சூப்பரா இருக்கு. நம்ம காரை அங்க நிக்குது பாருங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. செம கிளைமேட். இல்ல சூப்பரா இருக்கு. என்ன அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. சூப்பரான கிளைமேட்டு. இந்த மாதிரி கிளைமேட்டை கொடைக்கானல் வந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். செம கிளைமேட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோம். மழையும் பெய்யுது, பனியும் பெய்யுது. சூப்பரான கிளைமேட். இந்த கிளைமேட்லாம் இங்கே வந்தால் மட்டும் அனுபவிக்க முடியும். செமல்ல, கைக்கெல்லாம் அப்படி விரைச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. ஃபுல்லாகவே மேகம் கூட்டம் தான், ஒன்றுமே தெரில. அந்தளவுக்கு செமையாக இருக்குது. பசங்க வண்டியோட நிற்கிறாங்க. சூப்பர். நானே இருப்பேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட். அடுத்த நாள் காலையில் நாங்கள் பூம்பாறைக்கு போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு 18 கிலோமீட்டர் இங்கே இருக்கா பூம்பாறை. சின்ன கோயில். வானம் ஹைட்டு மாதிரி அப்படியே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. ஹைட்டு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மலையோட போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது நாள் நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பூம்பாறைங்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். கொடைக்கானலேருந்து சுமார் 10லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த பூம்பாறைங்கிற ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பூண்டு அதிகமாக விளைவிப்பாங்க அந்த ஏரியாவில். செமையாக இருக்கும். காட்டுற வீடியோவில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஆகுது நம்ம ஆப்பிள் ஆகுது. அவர் சொன்னாரா கேரளால பழனி மலை. பழனி மலை நிற்கிறது கொடைக்கானல்ல. இந்த ரோடு ஃபுல்லா சுத்தியில மலை தான். டூரிஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்கு. வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா பூம்பாறை தான். பார்க்கவே லொக்கேஷன் சூப்பராக இருக்குல்ல. அப்படி ஸ்டெப்பாக இருக்குது. ஃபுல்லாக வீடுங்க தான். நல்லா ஒரு செமையான பிளேஸ் இது. ஒரு ஏரியா பூம்பாறை நம்ம பார்க்க வேண்டிய இடம். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் பூம்பாறைலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா கேரளா பாட்டு நடந்தே போயிடலாம்.
விசாலாஸ் ஒரு பார்க்கில் இருக்கும். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வந்து கட்டியிருக்காங்க. குட்டி பார்க்கெலாம் வந்து எல்லாருமே விளாண்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. மெயின்டைன் பண்ணுறது குழந்தைங்களாம் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம கொடைக்கானலில் பட்டர்ஃப்ளை வச்சா இங்கே பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வீடியோவில் இது குட்டி மச்சான் குட்டி காட்டனில் இந்த அணிலாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் தான் இருக்குது. அந்த ஃபால்ஸா கிட்ட பார்க்கலாம். அந்த ஃபால்ஸ் ஏத்தாப்புல ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸா கிட்ட மாமியார் விட நான் டக்குனு விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட். அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் தெரியும். இன்னொன்று நீர்வீழ்ச்சி தெரியும். இங்கேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை பெஞ்சனால அந்த நீர்வீழ்ச்சி பார்க்க முடியும். மாதிரி தெரியுது இங்கே இருந்தேன். ஏதோ அங்கே ஒரு வாட்டர்கனில் தண்ணியை ஊற்றி விட்டா வந்து இங்கே சேர்ந்து நிற்கும்ல, அது மாதிரி இருக்கு பாருங்க. தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் வருது. ஐயோ ஐயோ வந்தோம். இதான் இதோட கொடைக்கானல் டூர் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நிறைய வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ண லைக் பண்ணி இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது பட்டுக்கொடை கார்த்திக். நன்றி, வணக்கம்.